அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு மத்தியானம் ஒரு 1:00 இருக்கும், 1:30 இருக்கும். அப்போ வந்து அடையாறுலேருந்து கிண்டி போகிற ரோட்டில் வந்து மத்திய கைலாஷ் அப்படிங்கிற இடம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஆம்புலன்ஸ் ஒன்று வருது. சைரன் அடிச்சுக்கிட்டே வராங்க. முன்னாடி ஒரு கார் வந்து அது ஆம்புலன்ஸ்க்கு வழி விடாமல் அது முன்னாடியே போய்ட்டுருக்கு. இவ்வளோத்துக்கும் அந்த மிலிட்ரி ஆம்புலன்ஸ் வந்து சைரன் அடிச்சுக்கிட்டே வராங்க. பின்னாடி எல்லாரும் அதுக்கு முன்னாடி வழி விட்டு ஒதுங்கி போகிறாங்க. ஆனால் ஒரு கார் மட்டும் வழி விடாமல் போயிட்டே இருக்காங்க. அப்போது சில பைக்கில் போனவங்க எல்லாம் போய் முன்னாடி போய் அந்த வண்டி ஓட்டிட்டு போன யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொண்ணு. அவங்கக்கிட்ட சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டி அவங்கள ஓரமாக இது பண்ணி விட்டு அந்த மிலிட்ரி ஆம்புலன்ஸை அனுப்பி வச்சாங்க. அந்த பொண்ணு பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார் ஓட்டின்னு போகும்போது காதில் ஃபுல்லாக ஹெட்செட், கம்ப்ளீட்டாக காதை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹெட்செட்டையும் மாட்டிட்டு அவங்க பாட்டு கேட்டுட்டு போகிறாங்களா, ஆனால் பேசிட்டு போகல. என்னென்னா வண்டி ஓட்டின்னு போகிறாங்க. அது இந்த மாதிரி காரில் ஹெட்செட்டு போட்டு போகிறத பழக்கெல்லாம் வந்து காலாவதி ஆகி போச்சு. இப்போல்லாம் வந்து கார்லேயே எல்லாருமே வந்து இது ஸ்பீக்கர் இது வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி செட்டு வச்சுக்கிறாங்க. ஹெட்செட் யாரும் காரில் போகும்போது யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த பொண்ணு ஒரு 28 வயசு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஹெட்செட்டு போட்டு காது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பாட்டு கேட்டு போகிறாங்க பொண்ணு. இதனால் என்னன்னா பக்கத்தில் எந்த வண்டி போனாலும் சரி, யார் வந்தாலும் சரி, என்ன சவுண்டு கொடுத்தாலும் சுத்தமாக கேட்காது. அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க, சைடில் பார்க்குறதும் கிடையாது, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி போகிறாங்க. இவ்வளோத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹைலி எஜுகேட்டட் மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி எஜுகேட்டட் பீப்புள்ஸு இது போல் இருந்தாங்க அப்படின்னா மற்றவங்கள என்னன்னு சொல்ல முடியும்? ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ், கார் டிரைவர்ஸே வந்து என்னென்னா இதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப படித்தவங்க, ஒரு ஐடியில் இருக்கிறவங்க, இவங்களே வந்து ஆம்புலன்ஸ்க்கு வழி விடாமல் போகிற மாதிரியான ஒரு இதில் போகிறாங்கன்னா யார் என்ன அவங்கள சொல்ல முடியும்? கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க காரை மறித்து ஒரு 5-6 பேர் அவங்கள நிப்பாட்டி கண்ணா வினான்னு திட்டினாங்க. அவங்கள தாறுமாறாக திட்டினாங்க. இவ்வளோத்துக்கு ஆம்புலன்ஸுக்கு வழி விடலைன்னா அதை விட பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் போகிறாங்க. சந்தர்ப்பத்தை கரெக்டாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் போகிறாங்க. அதாவது ஆம்புலன்ஸ் போகும்போது அதுக்கு பின்னாடியே அவ்வளோ பேர் போகிறது. அது மட்டும் இல்லாமல் சைடுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸே போக முடியாதபடிக்கு, முன்னேறி போக முடியாதபடிக்கு சைடில் போய் அவங்கள க்ளோஸ் பண்ணுறது, அதாவது க்ளோஸாக போகிறது ஆம்புலன்ஸை. இது வந்து எப்படின்னா பக்கா செல்ஃபிஷ் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு உயிர், ஆம்புலன்ஸ்னாலே ஒரு உயிர் போராட்டத்தில் தான் வந்து அந்த இதே போகிறாங்க. அப்படிங்கும்போது அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறவங்க வந்து என்னன்னு சொல்ல முடியும்? இதுலேயும் இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களா வந்து திருந்தணும். இந்த மாதிரியான சமயங்களில் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அடுத்ததாக டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் போலீஸே பாவம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவங்களே ஏதோ வேலை பண்ணுறாங்க. நிறைய டிராஃபிக் போலீஸாக இருந்தாலும் சரி, டிராஃபிக் நிறைய கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, அங்கங்கே பார்த்துருப்போம் நம்ம ரோட்டில் அங்கங்கே நிற்பாங்க. ஒரு 10 அடி 20 அடிக்கு ஒரு போலீஸ் நிற்பாங்க. உண்மையிலே அவங்களாம் வெறுத்து போயிருப்பாங்க, ஏன்டா அந்த வேலைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சும்மாவே நிற்பாங்க, வேறு வேலையே கிடையாது அவங்களுக்கு. பாவம், பாதுகாப்புங்கிற பேரில். இந்த மாதிரி நிறைய பேர்கள், ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர்கள் ஆம்புலன்ஸுக்கு வழி விடாமல் போகிறது, கடைசியில் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குறது, அப்புறம் கேஸு கோர்ட்டுன்னு அலையிறது. அது ஏன் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். டிராஃபிக்கில் ரோட்டில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரூல்ஸே தெரியாது. வண்டி ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, 2 வீலராக இருந்தாலும் சரி, காரில் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, எப்படி வந்து நம்ம டிராஃபிக்கில் ரோட்டில் நம்ம வந்து பிஹேவ் பண்ணோம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரில. அதே தெரியாமல் தான் வந்து நிறைய பேர் லைசன்ஸ் வாங்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் 2 வீலர் ஓட்டுறவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்ணா பின்னான்னு, அதாவது சந்து பூந்து எங்கெங்கெல்லாம் இண்டு இடுக்கு இடைவெளி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் பூந்து போகிறாங்க.
ரைட்டில் லெஃப்டில் சைடில் பேக்கில் யார் யார் வராங்க எதை பற்றியும் கவலைப்படுறதே கிடையாது. தங்களுடைய நோக்கம் வந்து நம்ம முன்னேறி போகணும், அவ்வளோதான். அது யாருக்கு என்ன ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேர் இன்றைக்கி நடந்துக்கிறாங்க. அதுலேயும் சென்னை மாதிரியான சிட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெரி 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 ஒஸ்ட்டு. இப்போ வந்து சென்னையில் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அதிகப்படியான டிராஃபிக், பயங்கர டிராஃபிக். இந்த சென்னையில் மக்களுக்கு தெரியும் அதிகப்படியான டிராஃபிக். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நார்த்தில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும். அதே மாதிரி சவுத் தமிழ்நாட்டில் வேலை பண்ணுறவங்க இருக்கிறவங்க நிறைய பேர் சென்னையை நோக்கி படையெடுத்ததுக்கு தான் காரணமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை டெவலப் ஆகுது, ஆனால் அதுக்கு உண்டான மாதிரியான, அதாவது சென்னையில் வந்து மெட்ரோலேருந்து எல்லாமே வந்து வருது, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள சென்னையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரோடு ஃபெசிலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. நிறைய ரோடுகள் வந்து உடஞ்சி பேர்ந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் வண்டிகள் கார்கள் பெருகிட்டே தான் போகுது. நிறைய பேர் பாதிக்கப்பட தான் செய்கிறாங்க. 9:30 மணிக்கு ஆஃபீஸ்னால் இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி 11 மணிக்கே ரோட்டில் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து அனுபவித்தவங்களுக்கு தெரியும். தயவுசெய்து ஆம்புலன்ஸுக்கு கண்டிப்பாக வழிவிடுங்க. ஆம்புலன்ஸ் போகும்போது அது பின்னாடியே போகாதீங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருங்க. வழி விட்டு இடது பக்கமோ வலது பக்கமோ ஒதுங்கி போயிடுங்க. ஆம்புலன்ஸ் போன பிறகு அதுக்கப்புறமா போங்க, அது பின்னாடியே போகாதீங்க. ரொம்ப சுயநலவாதிகளாக இருக்காதீங்க தயவுசெய்து. நன்றி.